கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, காலமே தேவனை தேடி இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாய் விசேஷமாய் 79வது சுதந்திர தின நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கிற நாளாக கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் இந்த நாளிலே நடக்க போகிறது. இந்த நாளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து இந்த நாள் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் தொழிலையும் ஆச்சரியமும் அற்புதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. சங்கீதம் 118:24 இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளுவீராக. இந்த நாளிலே இவர்கள் கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் அப்பா. இந்த நாளிலே நினைத்த அத்தனை காரியமும் நடக்கட்டும் அப்பா. இந்த நாள் இவர்களுக்கு வெற்றியின் நாளாக, இந்த நாள் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக மலரட்டும். இந்த நாளில் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும் அப்பா. நீ செய்கிறதற்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாய் போகிறவர், கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை நேராக்குவா என்ற வார்த்தையின்படி பாகமம் 31:8 கர்த்தர் தாமே இந்த நாளில் இவர்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை நேராக்கி ஆசீர்வதித்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் காலமே தேவனை தேடி நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் குமாரன். அவர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வேதம் சொல்கிறது யோவான் 8:36 என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு முறை சினிமா துறையில் சண்டு மாஸ்டராக இருந்த ஒரு நபர், பலவித பாவங்களை எல்லாம் செய்த நபர், ஒரு நாள் ஒரு தெய்வ மனிதரிடத்தில் வந்து புலம்பியிருக்கிறார். நான் பலவிதமான பாவங்களை செய்துவிட்டேன், இருதயத்தில் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, எனக்கு விடுதலை வேணும். நான் செய்த பாவத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்க, அப்பொழுது விடுதலை உண்டாகும். இவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கே சந்திப்பது என்று சொல்லி தெரியவில்லை. ஒரு சின்ன சிற்றாலயம் உண்டு, அங்கே நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்காக போவாங்க. அவர்களோடு கூட இவரும் அந்த சிற்றாலயத்தில் தனிமையாக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அருகில் இயேசு வந்தா. அவர்களை பார்த்து சொன்ன, அன்பு மகனே,
இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்கப் போகிறேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான பண பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கப் போகிறேன். ஆண்டவர் சொன்னது தான் தாமதம். அவருடைய கண்களிலே கண்ணீர் தாரதாரையாய் வடிய ஆரம்பித்தது. அவர் சின்ன வயதிலிருந்து இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு பாவமும் அவருக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய டிவியில் தெரிந்ததை போல தெரிய ஆரம்பித்தது. கதறினா, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே இதை நான் அநியாயமாய் செய்துவிட்டேன், இதை தெரியாமல் செய்துவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும். கதறினா சிறு குழந்தையே போல. ஜெபம் முடிந்தது. எழும்பின பொழுது அவருடைய சரத்தில் இருந்த பெரிய சுமை, அதிலிருந்து கத்த விடுதலையை கொடுத்தான். மனதில் இருந்த பாரம், அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தான். அதற்கு அப்புறவு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ ஆரம்பித்தான். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு என்னென்ன காரியத்தில் விடுதலை தேவை? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவா. இன்றைக்கு அநேக சிச்சுவேஷனில் பிசாசு உங்களை பாவம் செய்யும்படிக்கு வைத்திருக்கிறான். பலவிதமான வியாதியின் நிமித்தமாக கட்டப்பட்டு இருக்கிறீங்க. பலவிதமான சாப கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதில் இருந்து இந்த காலை பொழுதில் ஒரு விடுதலையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட போகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் 8:32 சொல்கிறது. சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். என்னுடைய பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி எனக்காக சிலுவையிலே மரித்தார். 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இதை விசுவாசிக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தில் சொல்வீர்களே, ஆனால் இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, என்னென்ன பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கிறீங்களோ அத்தனையிலிருந்து இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கப் போகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ மரண சரத்திலிருந்து விடுவிதலை யாக்கக்கூடும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, குமாரன் உங்களை விடுதலையாக்க கூடும். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கதறுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கிற்று. என் அன்புக்குரியவர்களே, பாவ பிரமாணம் உங்களை பற்றி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியை மரண பிரமாணம், பாவத்தின் சம்பளம் மரணம், இதெல்லாம் உங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீ சொன்னி, நான் உங்களை விடுதலையாக்குவேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு இவர்களை விடுதலையாக்குவீராக. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் அத்தனை பிரச்சனைகளையும் இவர்களை விடுவிக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையும் ஆசீர்வாதமும் கிருபையும் மேன்மையும் உண்டாகட்டும். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மீன் பிடிக்கிற தொழிலை ஆசீர்வதிங்க, ஆட்டோ ஓட்டுகிற தொழிலை ஆசீர்வதிங்க, பஸ் லாரி காரு வேனு ஓட்டுகிறவர்களை ஆசீர்வதிங்க, மூட சுமக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க, பால் வியாபாரம்
வியாபாரம் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க, போட்டு வச்சிருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உப்பள முதலாளிகளை ஆசீர்வதிங்க, உப்பளத்தில் பணியாற்றுகிறவர்களை ஆசீர்வதிங்க, சின்ன சின்ன தொழில் பெரிய தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, சீஃபுட் கம்பெனி வைத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, சின்ன சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கிறவர்களை ஆசீர்வதிச்சிருங்க. இன்றைக்கும் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மனைவி பிள்ளைகள் கணவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீர் இவர்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். குமாரன் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்குவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.